இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஏசிஎல் லிகமெண்ட் டேர் தான் ரொம்ப காமனான லிகமெண்ட் இன்ஜுரி. நிறைய பேர் இந்த ஏசிஎல் டேர்ன்றது பயந்துட்டு எங்கே ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்துல ஒத்துடும், தைல தடவிக்கிறது, எண்ணெய் கட்டு மாவு கட்டு கட்டிக்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த எந்த வைத்தியமும் உள்ளே போய் சேராம இருக்கிறதுனால இதுல ஒரு ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்காது. நீங்க மறுபடியும் எம்ஆர்ஐ எடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஜவு கிளிகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அடுத்தது அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது இந்த மாதிரி கிளிகள் இருக்கிறப்போ ஓகே இதுக்கு ஒரு கீஹோல் ஆப்ரேஷன் ஏசிஎல் ரிப்பேர் பண்ணணும்ன்றது சொல்லுவாங்க. கீஹோல் ஆபரேஷன்ன்றது லிகமெண்ட் கம்ப்ளீட்டா டேர் ஆகி அந்த லிகமெண்டோட எண்ட்ஸ் பக்கம் இல்லாம ரொம்ப தூரமா இழுத்து இருக்கிறப்பதான் இந்த ஆபரேஷன்ன்றது கன்சிடர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த கீஹோல் ஆபரேஷன்ன்றது சக்சஸ் ஆகாது. சில பேர்ல இருக்கிற வலி இன்னும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கும். முட்டி மடிக்கிறது நீட்டுறது முன்னாடி விட இன்னும் கம்மியாகிற வாய்ப்பு இருக்கும். என்ன ஒரு தேய்மானம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக வேண்டியிருக்கும். இந்த ஆபரேஷன் சின்ன வயசுல பண்ணீங்கன்னா அந்த தேய்மானம் சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல எந்த ஆபரேஷன் எல்லாமே டேமேஜ் ஆன இடத்துல போய் ஊசி மூலமா அதுவும் உங்க சொந்த ரத்தத்துல தயாரிச்ச ரீஜெனரேட்டிவ் தெரப்பி இல்ல பிஆர்பி தெரப்பி மூலமா டேமேஜ் ஆயிருக்க லிகமெண்ட் மறுபடி ஹீல் பண்ணிட்டு உங்க பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்க்கு மறுபடி திரும்பலாம். இந்த ஏசிஎல் டேர்ல இந்த கீ ஹோல் சர்ஜரின்றது நீங்க நடக்கிறப்போ ஒரு இம்பேலன்ஸா இருக்கு, கால் வலிக்கு கீழே விழும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததா ஒரு ஆபரேஷன்ன்றது போலாம். இல்ல இந்த மாதிரி கிடையாது, வெறும் வலி இருக்கணும் போது உங்க சொந்த ரத்தத்துல தயாரிச்ச இந்த பிளாஸ்மா தெரப்பி ஊசி மூலமா கொடுத்து சரி பண்ணிக்கலாம்.